ஹலோ காய்ஸ், நம்ம ஏகேவோட அடுத்த மூவிக்கான ஒரு கொலை மாசான தரமான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. சோ இந்த அஜித் குமார் படத்துக்கான அந்த கொலை மாசான வேற லெவல் அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஏகே இப்ப ரேசிங்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. ஒரு பக்கம் சினிமாலையும் நடிச்சிட்டு இன்னொரு பக்கம் ரேசிங்லயே கலக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் நம்ம ஏகேக்கு ரெண்டு சூப்பரான படம் இறங்குச்சு. ஒன்னு விடாமுயற்சி, இன்னொன்னு குட் பேட் அக்லி. இந்த ரெண்டு மூவியும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து வேற லெவல்ல செஞ்சு விட்டுருச்சு. நம்ம ஏகேவோட 64வது படத்தை பொறுத்தவரையும் திரும்பவும் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்க நவம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்ணி சம்மர்ல படத்தை இறக்க பிளான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு அப்டேட்டை முன்னாடி போட்ட வீடியோலயே சொல்லியிருப்பேன். இப்ப நம்ம ஏகே ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்ப ரீசெண்டா F1 அப்படிங்கிற ஒரு ரேசிங் படம் தியேட்டரிக்கல்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் எல்லா டைப்பான ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போய் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு இருக்கு. இந்த மூவில ஒரு வெறித்தனமான ரெஃபரன்ஸா வச்சிருப்பாங்க. இந்தியால இருந்து ஒரு பயங்கரமான ரேசர் வருவான், அவனும் இதே மாதிரி பண்ணுவான்னு ஒரு டயலாக வச்சிருப்பாங்க. இது நம்ம ஏகேக்கான ரெஃபரன்ஸ் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகே இப்ப ரேசிங்ல கலக்கிட்டு இருக்காரு. நிறைய அவார்ட்ஸும் வாங்கிட்டு இருக்காரு. ஹாலிவுட் மூவியான F1 இங்க இந்தியால தமிழ்நாட்டுல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு பயங்கரமான ரேசிங் படத்தை நம்ம தமிழ் ஆக்டரை வச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம ஏகே வேற ரேசிங்ல பெரிய சாம்பியன். சோ இவரை வச்சு நம்ம கோலிவுட்ல ஒரு பயங்கரமான ரேசிங் படம் வந்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நம்ம ஏகேவோட ஃபேன்ஸ் எல்லாம் இது நடந்துராதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா நம்ம ஏகே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் F1 படங்கள்ல உங்களை எதிர்பார்க்கலாமான்னு கேட்டப்ப, நீங்க தனியா ஒரு ரேசிங் படம் பண்ணுவீங்களான்னு கேட்டப்ப, அதுக்கு நம்ம ஏகே என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தா, ஏன் முடியாது, நான் கண்டிப்பா நடிப்பேன். என்னோட படங்கள்ல நான் தான் ஸ்டண்ட்லாம் பண்ணுவேன். அப்படி ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா நான் நடிக்காமையா போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் F1 ஓட அடுத்த படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் கண்டிப்பா நடந்தா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் F1 ஓட அடுத்த படங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வரதோட ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அப்ப வரும். தமிழ்நாட்டுல ஏகேக்காகவே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் பயங்கரமா ஓடும். நம்ம ஏகே அப்கமிங்கா வரப்போற ரேசிங் படங்கள்ல நடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏகேவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.